हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की स्तुति हो। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है, रब भला है। கர்த்தர் நல்லவர். ஹalleluya. सब बोलिए रब भला है, கர்த்தர் நல்லவர். प्रभु अच्छा है। கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும்போது परमेश्वर की वचन को हम लेकर जाने के वक्त ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हम एक बात को हमने समझना है। பாடுகிறோம், பாடல் பாடுகிறோம், हम अच्छा गीत गा रहे हैं, ஆராதனை நடத்துகிறோம். आराधना चला रहे हैं। ஆராதனை என்பது தேவனுக்குரியது. आराधना परमेश्वर का है। ஒருவேளை செய்தி கொடுத்தா மனுஷனுக்கு உங்களுக்கு பேசுறதா இருக்கலாம். हम जो प्रचार करते हैं, वचन देते हैं, कई बार आपके इंसान के लिए देता हो। ஆராதனை தொழுது கொள்வது என்பது பிதாவாகிய தேவனை தொழுது கொள்வது. आराधना करना, स्तुति करना है, पिता परमेश्वर को देना है। இங்க நாம் வந்திருக்கிற நோக்கம் என்ன? हम इस जगह में आने का मकसद क्या ஒரு है? எழுப்புதல் அக்கினி பஞ்சாப் தேசத்திலே போடப்படும்படியாய் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். आज हम इस जगह में इसलिए आया है, हमारे ऊपर एक बेदारी की, एक जागृति की आग को हमारे ऊपर डालने के लिए प्रभु लेकर आया है। யார் அந்த பஞ்சாப் தேசத்தில் அக்கினியை பற்றி எரிய வைக்க போவது? कौन पंजाब देश में परमेश्वर की आग को बढ़ाने वाला है, लेकर चलने वाला है? அதுல இரண்டு பேர் சம்பந்தப்படணும். दो व्यक्ति उसमें मेल मिलाप होना चाहिए। முதலாவது நான் என்னை அர்ப்பணிக்கணும். पहले खुद में अर्पण करना चाहिए। இரண்டாவது ஆவியானவர் உங்களை நிரப்பி நடத்தி அனுப்பணும். दूसरा पाक रूह आपको भरकर आपको भेजना चाहिए। எருசலேம்ல இயேசு கிறிஸ்து கடந்து வந்தபோது जेरूसलम में यीशु मसीह आने के वक्त மேசியாவை இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், जो सारा लोग मैसाया को इंतजार में रहते थे, இயேசுவின் முதல் வருகை யோசித்து பார்த்த காயத்தமான ஜனங்கள், पहले आगमन, मेसिया का आगमन के लिए तैयार हुए थे। இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். यीशु ने कहा, मैं राग और सत्य जीवन में हां। என்ன இல்லாம ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். बिना मेरे द्वारा पिता के कोल कोई भी नहीं जा सकता। அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், वो क्या सोचता था? இயேசு கிறிஸ்து மேசியா வருகிற கிறிஸ்து जो मैसाया यीशु मसीह ஒரு ராஜாவாய் வரப்போகிறவர், एक राजा के रूप में आएगा। அவருக்கு படைபலங்கள் இருக்கும், उसका बहुत बड़ा फौज होगा। அவருக்கு சுற்றிலும் அங்கத்துல ராஜாக்குரிய குதிரைகளோடு ரதங்களோடு வருவாங்க. वो सारा रथ के साथ और घोड़ा के साथ आएगा। ஆனா இந்த மனுஷன் ஒரு சாதாரண ஏழையா இருந்து, लेकिन एक गरीब व्यक्ति, एक गरीब परिवार से आ रहा है, பாவிலோடு இருந்து, पापी लोगों के साथ मिलकर रहता है, பாவிலோடு உறவாடி கொண்டு, पापी लोगों के साथ मेल मिलाप करके தன்னுடைய காரியத்தை ஜனங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். अपनी बातों को लोगों के बीच में बातचीत कर रहा है। करके மேசியா என்பவர் வருவது எந்த இடத்துல வரார் என்று தெரியாது. मैसाया कहां से आएगा पता नहीं, அவருக்கு உலகமே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. लेकिन पूरी दुनिया, विश्व उसके लिए तैयारी में थे, उसको ग्रहण करने के ஆனா लिए। ஒரு யூத இனத்துல இருந்தா ஒரு ராஜா மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். लेकिन उन्हें सारा लोग विश्वास कर रहे थे, यहूदी लोगों के बीच में से ही मैसाया आएगा। இயேசு வந்தார், यीशु मसीह ने आया था, ரத்தத்தை சிந்தினார், अपनी लहू बहाया था, ஜீவனை கொடுத்தார், अपनी जान को दिया था, பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். स्वर्ग में चला गया था। இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் யூதர்கள் आज इसराइल की यहूदी लोग அங்க இருக்கிற பெருசுவர்ல பெயிலிங் வால்ல முட்டி முட்டி அழுது उधर கொண்டிருக்கிறார்கள். एक बहुत और बेलिन दीवार है, उधर भी घुट घुट के रोते रहते हैं। மேசியா எப்போது வருவார்? मैसाया कब आएगा करके, மேசியா எப்போது வருவார்? मैसाया कब आएगा करके இன்றைக்கு நாமும் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். हम भी इंतजार में हैं यीशु मसीह आने का। இயேசுடைய முதல் வருகையில यीशु मसीह की पहली आगमन में அவள் அறியாத ஜனங்கள் उनको जो लोग नहीं जानते थे, அவரோடு உலாவி கொண்டிருந்தார், जो उन्हीं लोगों के बीच में जा रहा था, அவரோடு சாப்பிட்டு கொண்டிருந்தார், उन्हीं लोगों के साथ बीच में बैठकर खाना खा रहा அவர்களுக்கு था, உபதேசித்தார், उनको प्रचार किया था, அவர்கள் கட்டுகளை அறுத்தார், उनकी बंधन को तोड़ा था। ஜனங்களை சந்தித்து அவர்களை பசினால் வந்த ஜனங்களை திருப்தியாக்கினார். जो लोग भूखे थे उनको प्रभु ने अपनी भोजन के द्वारा उसको तृप्त किया। இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவளுடைய ஒரு ஹாபிட், जो इस्राएली लोगों को एक आदत है, இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாய் கொண்டு கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு வரும்போது, जो मिस्र देश में गुलाम के रूप में इस्राएली लोग रोगा था, वो लोग उधर गुलाम से छुटकारा कर परमेश्वर कानान देश में लेकर आने के वक्त கர்த்தர் அவர்கள் மன்னாவை இன்னதென்று அறியாதிருந்தார்கள். जो मन्ना ऊपर से आता था उसके बारे में नहीं जानते थे। வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தூதல் உண்ணுகிற அந்த மன்னா இன்னதென்று அறியாதிருந்தார்கள். जो स्वर्ग से गिरने वाला स्वर्ग दूत खाने वाला भोजन क्या है वो पता नहीं था उनको। அவர்தான் மேசியாவை கிறிஸ்து என்று அறியாதிருந்தார்கள். जो हकीकत की मैसाया जो वही है कर वो नहीं जानते थे। முதல் வருகை போய் இரண்டாவது வருகை வருகிறது. पहला आगमन
चले गया, दूसरा आगमन आने वाला है। ஏன் கர்த்தர் தன்னுடைய வருகையை தாமதப்படுத்துகிறார்? क्यों यीशु मसीह अपने आगमन को इंतजार में है? ஏன் கர்த்தரை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை? क्यों बहुत लोग यीशु मसीह को नहीं जाना है अभी तक? கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर बता रहा என்னை है, விசுவாசிக்கிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். मुझे कौन विश्वास करता है वो लोग जान लेंगे, पहचान लेंगे। தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். आप खोजिए, परमेश्वर आपको जरूर बताएगा। தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும். जो खटखटा वो खुला जाएगा, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். मांगो दिया जाएगा। நாங்கள் கேட்க மாட்டோம், हम नहीं मांगेंगे, நாங்கள் தட்ட மாட்டோம், हम नहीं நாங்கள் என்னுடைய खटखटाएंगे। காரியத்தை தான் பார்த்து கொண்டிருப்போம் இருக்கிற கூட்டங்களுக்கு ये जो लोग सोचते हैं हम जैसे रहते हैं वैसे रहेंगे, ऐसे सोचने वाले लोग, இயேசு வந்து முதல் வருகையிலே கடந்து போனது அவர்கள் அறிய முடியாமல் இருந்தது. पहले आगमन में बहुत लोग यीशु मसीह आया था लेकिन उसको पहचाना नहीं, वो चले गया था। இயேசுடைய முதல் வருகை ஒரு இனத்தோடு முடிந்து விட்டது. यीशु मसीह की पहले आगमन एक ही गोत्र के बीच में और एक ही देश लोगों के बीच में खत्म हो गया था। இயேசுடைய வருகை யூதர்களோடு முடிந்து விட்டது. यीशु मसीह का आगमन यहूदी लोगों के बीच में खत्म हो गया था, இஸ்ரவேலோடு முடிந்து விட்டது. इस्राएली लोगों के साथ खत्म हो गया था। இயேசுடைய வருகை குறித்து கர்த்தர் ஆயத்தம் பண்ண காரியங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தோடு முடிந்து விட்டது. यीशु मसीह अपने आगमन के साथ जो भी किया था वो इस्राएल देश में इस्राएली लोगों के साथ समाप्त हो चुका था। அது அந்த கூட்டத்திலே கர்த்தர் ஒரு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்க முடிய கர்த்தர் யூதர்களை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने पवित्र लोगों को, पवित्र जन को खड़ा करने के लिए युक्ति लोगों को परमेश्वर ने चुना था। ஒரு கூட்டம் ஒரு சந்ததி என்னை சேவிக்கும். एक ही संतति, एक ही देश की लोग मुझे सेवा करेंगे करके बोला था। இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். आज हम देख रहे हैं உங்களுடைய ரிவைவல் அந்த ரிவைவல் கேம்போட மெயின் தீம் जो रिवाइवल कैंप का जो खास मकसद है, ஒரு சந்ததி ஆயத்தப்படுத்தப்படும். एक पीढ़ी को हम तैयार करना है। அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததி, वो पीढ़ी परमेश्वर को सेवा करने वाला पीढ़ी கர்த்தரை होगा। பயபக்தியோடு தொழுது கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. परमेश्वर को डर के साथ, प्रेम के साथ परमेश्वर को सेवा करने वाला அது लोग होगा। கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, वो सिर्फ मसीह लोग नहीं है, புற ஜாதிகள் தேவனை அறியாத ஜனங்களும் இயேசுவை பயபக்தியோடு கும்பிடுற நாட்டில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். हम ऐसे युग में आ चुका है, सिर्फ यीशु मसीह को विश्वास करने वाला लोग नहीं है, अन्य जाति लोग, सारा देश की लोग, हर एक गोत्री लोग परमेश्वर यीशु मसीह को ग्रहण करने का समय में हम प्रवेश कर चुका है। ஆமென். हालेलुया, ஹalleluya. தேவனை அறியாத ஜனங்கள் சபைக்கு வெளியே வந்து செருப்பை கழட்டி போட்டு பயபக்தியோடு கும்பிட்டு போறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். हम कलीसिया के आगे जो अन्य जाति लोग कई बार जूती को खोलकर डर के साथ परमेश्वर की हजूरी में आते हैं। கர்த்தர் உங்களை பயபக்தியோடு இருக்க மாத்திரம் அழைக்கல, सिर्फ परमेश्वर हम डर के साथ, प्रेम के साथ रहने के लिए नहीं बुलाया। கர்த்தர் உங்களை என்னை ஒரு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படி அவை சேவிக்கிற சந்ததி என்பதாய் வேதம் சொல்லுகிறது. परमेश्वर आपको सिर्फ डर के साथ और प्रेम के साथ रहने के लिए नहीं, लेकिन पाक के साथ, पवित्रता के साथ उनको सेवकाई करने के लिए हमको बुलाया है। இயேசு சொன்னார், यीशु मसीह ने कहा, நான் என் ஜனத்துக்காய் வந்தேன், मैं अपनी लोगों के लिए आया था, அவர்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, लेकिन वो लोग मुझे नहीं जाना था। கொடுக்கப்பட்டதை அவர் உதறினபடினால, जो वो लोग चुना था वो लोग निरार किया था, என் வார்த்தைகள் ஒதுக்கி தள்ளினபடினால, उनकी शब्दों को उन्होंने इनकार किया புற था। ஜாதிகளுக்கு என்னுடைய வார்த்தை கடந்து போய் यीशु मसीह ने कहा है अन्य जाति लोगों के बीच अनेक में जनங்கள் मेरी वचन जाएगा, அநேக ஜனம் உருவாக்கப்படுவார்கள். बहुत लोग खड़ा होंगे। இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். आज हमने यीशु मसीह की इनकी दूसरी आगमन के लिए हम तैयार में हैं। நான் உங்களுக்கு சொன்ன முதல் வருகையில இயேசுக்கு தேவை ஒரு யூத ஜனம். पहला आगमन में यीशु मसीह का एक जाति चाहिए था, वो युगती जाति था, ஒரு இஸ்ரவேல் தேசம். वो इस्राएल देश था। அந்த யூத இனத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம் நிமித்தமாய் கர்த்தர் அந்த சந்ததிகளை உருவாக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகளை கர்த்தர் உருவாக்கி நடத்தினார். जो युगती वंश में अब्राहम को बुलाकर, इसहाक को बुलाकर, याकूब को बुलाकर अलग परिवार के द्वारा परमेश्वर इंसान के रूप में पैदा हुआ था। இந்த நாட்களில் आज के दिनों में ஏன் எழுப்புதல் வரணும்? क्यों ये एक जागृति आना ஏன் चाहिए? நீங்களால ஊழியம் செய்யணும்? क्यों आप और मैं सेवा करना ஏன் चाहिए? கர்த்தருக்கு ஆட்கள் இல்லையா? क्यों परमेश्वर के लिए जन नहीं है? வேதம் சொல்லுகிறது, वचन बताता है ஆண்டவர் பிலாத்து முன்பாக நிற்கிறார். पिलातुस के सामने यीशु मसीह खड़ा था। அவன் பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், वो पिलातुस यीशु मसीह को देखकर पूछ रहा நீர் था, யூதோட ராஜாவா? आप युगों लोगों की राजा है? ஆம், நான் யூதோட ராஜா தான் என்று இயேசு சொல்லுகிறார். यीशु मसीह ने कहा
हाँ मैं युगती लोगों का राजा हूँ। இரண்டாவது கேள்வியை கேட்கிறான், दूसरी प्रश्न पूछ रहा है, இந்த ராஜ்யம் முன்னேடுதான் என்று. ये राज आपका है क्या? அப்போ இயேசு சொல்ற வார்த்தை, यीशु मसीह ने बता रहा இது है, என்னுடைய ராஜ்யமா இருக்குமானால் ये मेरा राज होगा तो என்னுடைய சீஷர்கள் இதற்காய் போராடி இருப்பார்களே. मेरे चेले लोग वो लड़ाई करेंगे। If they are my disciples, they will fight for the kingdom of God. ये मेरे चेले लोग परमेश्वर की मेरा राज है तो वो लोग आकर लड़ाई करना था। ஏன் உங்களுடைய கர்த்தர் எழுப்புதல் வார்த்தையை கொண்டு வரணும்? क्यों आपके बीच में एक जागृति की बेदारी की वचन को प्रभु लेकर आना है? ஏன் எழுப்புதல் பஞ்சாப் தேசத்துல போடப்படணும்? क्यों पंजाब देश में एक बेदारी को प्रभु डालने के लिए चाहता है? ஏன் இந்தியாவில பல பகுதியில் ஆப்பிரிக்கா பகுதியில் ஏன் போடப்படணும்? क्यों इंडिया में अफ्रीका देश में परमेश्वर की आग अभिषेक बेदारी क्यों डाल रहा है? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பொழியப்படணும்? क्यों परमेश्वर की आत्मा एक बहुत जबरदस्त काम कर रहा है? முதல் வருகை என்பது இஸ்ரவேல் தேசத்தோடு முடிந்து விட்டது. ये पहला आगमन यीशु मसीह का आगमन इस्राएल देश में कदम हो चुका था। இரண்டாவது வருகை என்பது உலக ஜனங்கள் அத்தனை பேரும் குத்தின கண்கள் இயேசுவை காணும்படியால் ராஜா வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். जो दूसरा आगमन पूरी दुनिया के लिए हर एक कोने कोने के लोग जिस लोग यीशु मसीह को सलीब पर मारे थे उनकी आंख को भी देखेगा जो हमारा यीशु मसीह बादलों पर आने के वक्त குத்தின கண்கள் பார்க்கும்படியால் सारा कित लोग सलीब पर उसको मारा था। எப்படி இயேசு கடந்து ஏறி போனார் அதே போல இயேசு வரப்போகிறார். जैसे அல்லேலூயா. यीशु मसीह ऊपर गया है वैसे यीशु मसीह आने वाला है। நாம் அவரை அழைக்க போகிறோம், மாரநாதா வாரும் ஆண்டவரே என்று அழைக்க போகிறோம். हम सारा बुलाता है मारानाथा यीशु मसीह आइए करके हम बुलाने वाला है। இயேசுடைய கடைசி காலங்களில் நாம் பண்ண போற பல அற்புதமான அடையாளங்களை நம் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ये आखिरी दिनों में आपके द्वारा मेरा द्वारा बहुत बड़ी योजना के साथ प्रभु जबरदस्त काम करने के लिए जा கர்த்தர் रहा है। ஒவ்வொரு கர்த்தர் நிரப்ப போகிறார். परमेश्वर हर एक व्यक्ति को अपने रूह से भरने के लिए जा रहा है। யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, योवेल की दूसरी अध्याय में लिखा है, மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்ற போகிறேன். जो मांस में रहता है सबके ऊपर मेरी रूह को அங்க भरूंगा। இருக்க வாலிபர்கள், பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரும் மேல் ஊழியர் மேல் என் அபிஷேக தைலம், என் அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட போகிறது. जवानी लोग, पुरुष लोग, स्त्री लोग, बुजुर्ग लोग सबके ऊपर परमेश्वर की आत्मा उंडेले जाएगा। இதுவரை நடந்த ஊழியர்களை காட்டிலும் பலத்த மரித்த சடல உயிர் எழுப்ப போகிறார்கள். अभी तक तो सेवकाएं आपने देखा है, उससे बढ़कर आने वाला दिनों में जो अभी तक इतिहास नहीं देखा है, मरे हुए लोगों को जिंदा करने का ऐसे बड़े बड़े कामों को प्रभु ஒரு करने के लिए தேவ जा रहा है। மனுஷனுடைய தரிசனம் இவ்வளவு பெரிய காரியமா இருக்குமானால், जो एक इंसान प्रभु की दास की दर्शन इतना बड़ा है तो ஒரு உலகத்தின் மனுஷனுடைய தரிசனம் இவ்வளவு பெரியதா இருக்குமானால், एक दुनिया में रहने वाला इंसान का इतना दर्शन होगा सकता है तो யோசித்து பாருங்க, தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு வைத்த திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை. आप सोच के देखिए आपके द्वारा मेरे द्वारा जो प्रभु की मन में आया हुआ योजना कितना बड़ा हो सकता है। இயேசுவின் காலத்துல நிறைய பேர், நிறைய சீஷர்கள் மரித்த சடல உயிர் எழுப்பினார்கள். यीशु मसीह के दिनों में जो मरे हुए लोग जिंदा किया था, குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டது, अंधे लोगों को प्रभु ने रोशनी दिया था, அநேக செவிகள் திறக்கப்பட்டது. अनेक गूंगे लोग बोला था। இனி வரும் நாட்கள் அப்படி இல்ல. जो आने वाला दिन ऐसे नहीं है। உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். जो प्रभु आने वाला दिनों में जिंदा करने वाला के आत्मा के द्वारा हमारे बीच में काम करेगा। ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், एक ही बातों को आपके मन के अंदर रखिए। நாம் இன்றைக்கு பார்க்கிற தீமைகள் கொஞ்சம் தான். जो हमने बुराई को देखते हैं वो थोड़ा है। வேதம் சொல்றது அந்தி கிறிஸ்துவின் காலத்துல, जो अंतिक्रिस्ट के दिन में, அந்தி கிறிஸ்துவின் காலங்கள்ல मसीह विरोधी के दिन में இதுவரைக்கும் தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. अभी तक बुराई के लिए जो एक अनुमति दिया गया है। இன்னைக்கு எல்லாரும் பார்க்கறோமே, பயங்கரமா இருக்குது, தேசம் பயங்கரமா கலங்கி கொண்டிருக்கிறது, பல பேர் எழும்பி போராடி கொண்டிருக்கிறாங்களே அப்படி நம்ம நினைக்கிறோம். हम सोच रहे हैं अभी बहुत लोग युद्ध कर रहे हैं, बहुत लोग ऐसे कर रहे हैं, बुराई हो रहा है, कैसे हम सोच रहे हैं। இனி கிறிஸ்தவ குடும்பங்களை சத்துரு கை வைத்துக் கொண்டிருக்கிறான். आज ये मसीह की परिवार के ऊपर शैतान खड़ा हाथ रखता है। கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாய் விபச்சார பேசுதலை கட்டவிழ்க்கும்படியாய் जो जो मसीह की परिवार के बीच में एक विभचार की और आत्मा को कई बार शैतान इस्तेमाल करता है। ஊழியக்காரன் மனைவி பிள்ளைகளை இச்சையில விழ வைத்து அவங்க சரீரங்களை கெடுத்து அவங்க ஊழியமே செய்ய முடியாதபடி போராடுற காரியங்களை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். कई बार सेवक लोग की परिवार के बीच में सेवक लोग को, बीबी को, बच्चे बीच में अभिलाषा की बातों को देकर उनको सेवा में हटा देता है। இன்னைக்கு 2 வயது பிள்ளைகள் பால் பலாத்காரம் பண்ற தேசத்துல நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज बलात्कार करने वाला देश में हम जीते हैं। இன்னைக்கு நீ நானும் கண்ணீர் வடித்து ஜெபிக்காவிட்டால், आज आप और मैं आंसू
आंसुओं बहाकर नहीं प्रार्थना இன்னைக்கு करेंगे நீங்கள் நான் எழும்பாவிட்டால் तो, आप और मैं खड़ा नहीं होंगे तो ஆண்டவரே எங்களுக்கு போதும் வந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்து ஆண்டவரே இயேசு வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் அழைக்கவில்லை. प्रभु सिर्फ हम आशीष पाए, हमारी परिवार आशीष पाए, बरकत पाए, घर ले इसी के लिए नहीं, लेकिन हर एक लोग जो खोया है उसके लिए रो रो कर प्रार्थना करने के लिए प्रभु हमको बुलाया. இயேசு புறப்பட்டு போகும்போது சொன்னாரு, மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது यीशु मसीह ने ऊपर उठाने के पहले कहा था, புறப்பட்டு போய் சகல ஜனங்களின் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே आप जाकर हर एक कोने कोने में दुनिया में पिता पुत्र पवित्र आत्मा के नाम से அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று उनको சொன்னார். चेला बनाकर बपतिस्मा दे दो करके ஆனால் இன்று बताया. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? हमने क्या कर रहे हैं? ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை சீஷனாக்க முயற்சிக்கிறோம். हम कई बार सोचते हैं बपतिस्मा देने के बाद चेला बनाएंगे. ஆனால் வேதம் சொல்கிறது சீஷராக்கப்பட்ட பின்பு ஒருவன் ஞானஸ்நானம் எடுத்து சிலுவை சுமந்து போகும்போது தான் தேவன் யார் என்று தெரியும். लेकिन बाइबल बताता है कि बंदा यीशु मसीह का चेला बनने के बाद, उनको बपतिस्मा देने के बाद ही उनकी जीवन शुरू होता है. அதனால தான் நமக்கு தேவனுடைய அழைப்பு என்னன்னு தெரியல, தரிசனம் என்னன்னு தெரியல, ஓட்டம் என்னன்னு தெரியல. इसलिए परमेश्वर की बुलाहट और परमेश्वर की दौड़ और परमेश्वर के लिए कैसे जीना, उसी की गहराई में हम नहीं இந்த चाहते. கூட்டங்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். जो बहुत बड़ी भीड़ को देखकर आप धोखा नहीं பெரிய खाना. பெரிய கூட்டங்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். बहुत बड़ी बड़ी भीड़ को देखकर धोखा नहीं நீ खाना. சாத்தானால் எல்லா வல்லமையும் செய்கிற காரியத்தை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. शैतान जो भी करने के लिए उनके लिए एक लिमिट दिया गया है. உங்க கண்கள் திறக்கப்படாத வரைக்கும், अपनी आंखों को नहीं खोलने की वजह से, உங்கள் செவிகள் திறக்கப்படாத வரைக்கும் आज जब तक आपकी कान नहीं खोलेगा तो ஆண்டவருக்கு என்று பெரிய காரியம் செய்ய முடியாது. परमेश्वर के लिए बड़े बड़े काम को हम नहीं कर पाएंगे. சாத்தானுடைய திட்டங்கள் என்ன? शैतान की योजना क्या है? அவன் எங்க கிரியை நடத்தி கொண்டிருக்கிறான்? वो कहाँ का काम कर रहा है? அவன் என்ன வைத்து என்ன திட்டம் வைத்திருக்கிறான்? वो क्या क्या योजना रखा है? இன்னைக்கு சபைகளை ஊழியர்களை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள் தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. इससे कलीसिया के बीच में, सेवकाई के बीच में, परिवार के बीच में वो अपनी चाल को डालकर सेवकाई को खराब करने के लिए कोशिश करता யோவேல் है. 2 சொல்லப்பட்டது வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். जो आज आपको इधर लेकर आने का मकसद क्या है? जोएल के 2 दूसरा चैप्टर में जो वायदा किया है, वो वायदा को पूरा करने के लिए அந்த लेकर आया. எழுப்பு உங்க பட்டத்துல போடப்பட போகிறது. आज उस आग, उस अभिषेक आपके ऊपर प्रभु डालने के लिए जा அந்த रहा है. அக்கினி உன் மேல போடப்பட போகிறது. वो एक नया अभिषेक, नया आशीष आपके அந்த ऊपर डालने के அபிஷேகம் இறங்க போகிறது. लिए, परमेश्वर की आग आपके ऊपर आने के लिए जा रहा கர்த்தர் है. எழும்புற ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் ஆயத்தப்படுற கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर एक बहुत बड़ी बीज को, बहुत बड़ी भीड़ को प्रभु खड़ा कर रहा है. ஆண்டவர் சொல்றார், என் காரியமா யார் போவான், யார் எழும்புவார்கள்? परमेश्वर बताता है मेरा कार्य के लिए, मेरी सेवा के लिए कौन जाएगा? ஆண்டவர் சொன்னார், நான் அநேகர் எதிர்பார்த்தேன், எல்லாரும் என்னை கைவிட்டு ஒதுக்கி போய் விட்டார்கள். यीशु मसीह ने कहा बहुत लोगों को मैंने देखा था, बहुत लोगों को छागा था, लेकिन सारा लोग चले गया. நான் பெரிய ஊழியக்காரர் எதிர்பார்த்தேன், அவர் விலகி போயிட்டார்கள். बहुत बड़ा सेवक को देखा था, वो भी चले गया. தரிசனத்தை இழந்து போயிட்டாங்க, दर्शन को खो चुका था, ஓட்டத்தை இழந்து போயிட்டாங்க. अपनी मंजिल को जो चुका மகளே, था. வாலிப மகளே, சிறு பிள்ளையே, உன்னை நான் அழைத்த நோக்கத்தை தெரிந்து கொள். जवानी बहन और भाई, आपकी मकसद को आप जान ले, किस मकसद से प्रभु आपको बुलाया. தேவனுடைய பிள்ளையே, வாலிப மகனை கர்த்தர் அழைத்த நோக்கம் உண்டு. आपकी जीवन में प्रभु जो मकसद के लिए बुलाया, वो बहुत बड़ी मकसद உன் है. நிமித்தமாக தான் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. आपके द्वारा ही प्रभु भारत देश में एक बहुत बड़ा बेदारी लेकर आएगा. நிமித்தமாக தான் கர்த்தர் அந்த பட்டணத்திலே சாத்தானுடைய வல்லமையை முறிக்க போகிறார். प्रभु आपके द्वारा ही शैतान के अंधकार की ताकतों को, उसकी ब्रह्मांड को प्रभु खत्म करने के लिए जा அபிஷேகத்தின் रहा है. வல்லமை கர்த்தர் உயிர்ப்பித்து जो आपके अभिषेक को, सामर्थ को प्रभु ताजा करने के लिए जा रहा है. கர்த்தர் உயிரில் அநேக ஜனங்களை இந்த பட்டணத்தை நிறுத்த போகிறார். प्रभु इस जगह में कई सारी सेवक लोग को खड़ा करने के लिए जा रहा है. இதுவரைக்கும் अभी तक தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो बुराई के लिए अनुमति दिया हुआ है, இதுவரைக்கும் தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. अभी तक बुराई के लिए परमिशन दिया हुआ है. இந்த நாட்டில் நம்மளால ஜெபிக்க முடியல, कई बार हम प्रार्थना नहीं कर पाते हैं. இந்த நாட்டில் நம்மளால கண்ணீர் வடிக்க முடியல, कई बार आंसू बगाकर प्रार्थना இந்த नहीं कर நாட்கள்ல पाते. முழங்கால் போட முடியல, कई बार घुटने टेकर प्रार्थना नहीं कर பாடி पाते. கை தட்டி போயிடலாம் நினைக்கிறோம். हम कई बार हम आराधना कर ताली बजाकर चले जाएंगे करके सोच रहे हैं. சாத்தான் பார்த்து சொல்றான், शैतान बताता है, நீ ஏன் எழுப்பில் எழும்ப போகிறாய்? आप क्या उठने वाला है क्या? உன் ஜெபமா என்னை வந்து கலங்கடிக்க போகிறது? आपकी प्रार्थना मेरे डराएंगे क्या? ரெண்டு பாட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. जो गीत गाकर जाएंगे यही है मसीह का जीवन? ஆண்டவர் சொல்றார், இல்ல, नहीं. என்னுடைய அபிஷேக தைலத்தை என் பிள்ளைகிட்ட கொடுத்திருக்கிறேன். जो अभिषेक का मसा मेरी बच्चे के ऊपर என் मैंने மகள் दिया. வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் சாத்தானுடைய கட்டுகள், சாத்தானுடைய வல்லமையில் முறிக்கப்பட போகிறது. जो आप लोग अभिषेक पाया हुआ लोग मुंह खोलकर एक बोझ के साथ प्रार्थना करेंगे, शैतान की बंधन, अंधकार की ताकत
जड़ से प्रभु खत्म करने के लिए जाएगा। வாலிப மகனின் கரங்களை பட்டைகளை கொடுத்து புறப்பட்டு போய் தேசத்தை கலங்கடிக்கிற அந்த அபிஷேகத்தை உண்மையில இறக்க போகிறேன். परमेश्वर जवानी लोगों को अपनी इस वचन की तलवार देकर जो शैतान की अंधकार की ताकतों को खत्म करने के लिए आपके एक फौज के समान प्रभु खड़ा कर रहा है। கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की नजर आपके ऊपर है। கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की नजर आपके ऊपर है। தேசத்தை கலங்கப்படுத்துற சாத்தானுடைய வல்லமைகள் பல இடத்துல கடந்து வருது. जो देश को खराब करने वाला बात हर जगह में आ रहा है। மகனே எழும்ப மாட்டியா? जो मेरा बेटा नहीं उठेंगे क्या? மகனே எழும்ப மாட்டியா? मेरा बेटा नहीं उठेगा क्या? மகளே எழும்ப மாட்டியா? मेरी बेटी नहीं उठेगा क्या? என்னுடைய கண்ணீரை உனக்கு தெரியுமா? जो परमेश्वर की बोझ को आप महसूस करते हैं, கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके लिए इंतजार कर रहा है। ஒரு கூட்டம் வந்தாங்க இயேசுவை பார்க்க. यीशु मसीह को देखने के लिए एक भीड़ आया था। 5000 பேர் வந்தார்கள். 5000 लोग आए थे। இயேசு சாப்பாடு போடுவாரான்னு வந்தான். बहुत लोग जो यीशु मसीह खाना देंगे करके आए थे। இயேசு சுகமாக்குவாரான்னு வந்தான். जो यीशु मसीह चंगाई करेंगे करके आए थे। அதுல வேதம் சொல்ல ஒரு சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டது. जो चेले लोग करके नहीं बुलाया गया है। இயேசு ஒரு சிலுவை சுமந்து வர வேண்டும் என்று இயேசு சொன்னபோது यीशु मसीह ने बोला क्रूस उठाकर मेरे पीछे आना है। அவர்கள் சொன்னார்கள் இந்த உபதேசங்கள் பயங்கரமா இருக்கிறது. जब यीशु मसीह ने बोला जो मुझे पीछे होने के लिए चाहता है अपने आप को इनकार कर मेरा क्रूस उठाकर आओ, इस बात को सुनकर वो लोग दुखी हो गए थे। அவர்கள் இயேசு விட்டு விலகி பிரிந்து போய் விட்டார்கள். वो यीशु मसीह को छोड़कर अलग चले गए थे। இயேசு தன் சீஷர்களை பார்த்து கேட்டார். यीशु मसीह अपनी चेलों को देखकर कहा पूछा था, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? आप भी जाने के लिए मन है क्या? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். प्रभु आपको देखकर कहता है, மகனே நீயும் போய்விட மனதா இருக்கிறாயோ? आप भी दूर जाने के लिए तैयार है क्या? சகோதரி நீயும் போய்விட மனதா இருக்கிறாயோ? आप भी यीशु मसीह को छोड़कर दूर जाने के लिए तैयार है क्या? மகளே என் காயங்களை பார். यीशु मसीह कहता है मेरी घायल को देखो, என்னுடைய காயங்களை பார். मेरी घायल को देखो। உனக்காக நான் சிலுவை சுமந்தேன். आपके लिए मैंने क्रूस उठाया। உனக்காக நான் சிலுவையில் ஏறினேன். वो आपके लिए मैंने क्रूस के ऊपर गया था। உனக்காக ஜீவனை கொடுத்தேன். आपके लिए मैंने जीवन दिया था। ஆண்டவர்கள் எழும்படி ஒரு கூட்டை சொல்ல ஆயத்தப்படுத்தும்படி உன்னை தேடி வந்திருக்கிறேன். जो यीशु मसीह उनके लिए एक फौज को तैयार कर रहा है, उनके लिए आपको ढूंढ कर आया है। ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்க. सारा लोग एक मिनट देखिए। இயேசுவை முழுசுமா ஏற்றுக்கொள்ள முடிக்கிறவன் தான் சீஷனா இருக்க முடியும். यीशु मसीह को परिपूर्ण रीति से कौन मन विच ग्रहण करता है, उनादि जीवन विच प्रभु काम करता है। இவ்வளவு பேர் இருக்கிறோம். इतनी लोग हम बैठे हैं। எனக்கு தெரியும் யாரோ ஒரு எலியாவோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். मैं जानता हूं कोई एलिया के साथ प्रभु बात कर रहा है। யாரோ ஒரு தெபோராவோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். जो देबोराल के साथ बात कर रहा है। யாரோ ஒரு எஸ்தரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். कोई एस्तर के साथ बात कर रहा है। கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை, जो परमेश्वर की वचन को सुनने के लिए बुलाया गया परमेश्वर की लोग, உங்களை போல தான் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. जो आपके लिए परिवार है, உங்களை போல தான் எங்களுக்கு வேலை இருக்கிறது. आपके जैसे हमारे लिए काम है। அதை காட்டிலும் பெரிய வேலை ராஜாக்கு செய்யற வேலை. जो सारा काम से बढ़कर जो நெகேமியா அலங்க தின்ற போது जो काम प्रभु के लिए करता है वो बहुत बड़ा काम है। नेगेमिया சன்பல்லாத் தொபியாக்கள் அழைத்தார்கள். जो नेगेमिया खड़ा होने के वक्त सनबलात दुबियात उनको देखा था, அவளை வஞ்சகமா அழைத்தார்கள். उनको बहुत चालाकी से बुलाया था। வஞ்சகமான வார்த்தை எதிராளிகிட்ட வரும், நண்பர்ல இருந்து வரும். जो बहुत चालाकी से जो शब्द है वो अपनी विरोधी के द्वारा और हमको जो नाश करने के लिए चाहते उनके द्वारा आएगा। எப்போ சத்துரு உள்ள வருவான் தெரியுமா? जब शैतान कब हमारे जीवन में आएगा? என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாயோ, जब परमेश्वर की वचन को आप तुच्छ समझते हो, எப்போ தேவனுடைய மகிமையை உதறி தள்ளுகிறாயோ, जब परमेश्वर की महिमा को तुच्छ जानते हो, தேவன் வைக்கப்பட்ட காரியத்தை நீ அசால்ட்டா நினைக்கும் போது கர்த்தர் சொல்றார், ஓகே ரைட் யூ கேன் கோ. जो जब परमेश्वर की कामों को हम तुच्छ समझते हैं तब बोलेंगे प्रभु जो शैतान को परमिशन देता है। கடைசி வரைக்கும் காத்திருக்கிற உணர்வு, जो आखिरी तक हम प्रभु के लिए इंतजार करना है। வேதத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். वचन में एक बातों को हम देखते हैं। அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர் இருந்தார்கள். जो प्रेरितों की कामों में हम देखते हैं उनकी समय में அதுல பந்தி விசாரிப்புக்கென்று 7 பேர் இருந்தாங்க. जो खाना देने वाला एक टीम था, उसी में அவங்க வரும்போது பந்தியை ஆயத்தப்படுத்துறவங்க. जो वो लोग जो खाना खाने के लिए जो लोग आता है उनके लिए सेवा करने के लिए वो तैयारी था। वो लोग நற்சாட்சி பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், लेकिन उनके अंदर अच्छा गवाह था, वो परमेश्वर की आत्मा से परिपूर्ण किया हुआ था, சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். वो उनका जीवन अच्छा था। அதுல 7 பேர் அப்போஸ்தலர் தெரிந்து கொள்கிறார்கள். उसमें 7 लोगों को प्रेरित लोग उनको चुन लिया था। யாராவது ஒருவர் அந்த 7 பேர் சொல்ல முடியுமா நீங்க யாருன்னு? कोई बता सकता है प्रेरितों के कामों में जो 7 लोगों को
खाना देने के लिए नियुक्त किया था। 7 नाम बता सकता है कोई? 7 लोगों को नियुक्त किया था। स्टीफन आपका नाम है? ஸ்டீஃபன் स्टीफन है। और कौन कौन है? ஒருவர் ஸ்தேவான், स्टेफन है। one is Stephen and other one is Philip. जो स्टीफानुस और फिलिपोस, ஸ்தேவானும் பிலிப் அதுல இருந்தாங்க. जो स्टीफानुस और फिलिपोस 7 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். 7 लोग उसमें अभिषेक किया हुआ लोग था। 7 பேர் நற்சாட்சி பெற்றவன் தான். ये 7 लोग गवाही अच्छा था। 7 they are dedicated for the ministry. जो 7 लोग परमेश्वर की सेवकाई के लिए अर्पण किया हुआ लोग था। ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் தான். वो सेवा के लिए बुलाया हुआ लोग था। ஆனா 7 பேர் நமக்கு தெரியலையே. जो 7 लोग का नाम नहीं पता। 7 பேர் தெரியல. 7 பேர் ஒரே அபிஷேகம், 7 பேர் ஒரே தரிசனம். जो 7 लोगों का एक ही अभिषेक है, एक ही बुलाहट है, एक ही सेवकाई है, लेकिन 7 लोग का नाम पता नहीं है। பல பேர் ஊழியத்து ரிவைவலுக்கு வரலாம். बहुत लोग बेदारी के लिए आ सकता है, கர்த்தருக்கு காத்திருந்து காரியங்களை செய்கிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். लेकिन जो परमेश्वर के लिए इंतजार कर कर परमेश्वर की टाइम के लिए इंतजार कर कर प्रभु के लिए इंतजार करता है, उसको प्रभु देखता है। ஸ்தேவான் ரத்தம் சிந்தி மரித்தான். स्टीफानुस लहू बहाकर परमेश्वर स्टेफान। के लिए सेवकाई। வேதத்துல நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, जो बाइबल में कहीं भी देखेंगे तो எல்லா இடத்திலும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்துல வீற்றிருந்தார்னு இருக்கும். सारी जगह में जो मनुष्य का पुत्र यीशु मसीह सिंहासन की दाहिने हाथ में बैठा हुआ करके लिखा है। ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் இயேசு எழுந்து நின்று, लेकिन एक ही जगह में यीशु मसीह खड़ा हुआ करके लिखा அப்போஸ் है। 7ஆம் அதிகாரத்துல जो प्रेरितों की काम 7वां अध्याय में ஸ்தேவானை கல்லெறிகிறார்கள். जब स्टीफानुस के ऊपर पत्थर डाला गया था, ஸ்தேவானுடைய கரங்களில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். जो स्टीफानुस के द्वारा बहुत बड़ा कामों को प्रभु कर रहा था। ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகத்தை போல இருக்கிறது. स्टीफानुस की मुंह एक स्वर्गदूत का मुंह जैसा था। அவர்கள் பார்க்க தேவ பலம் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் என்று பேசுகிறான். जो उनको देखते देखते परमेश्वर की रूह से भरा होकर उसका मुंह एक स्वर्गदूत की रूह। ஸ்தேவான் பேச கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல கடந்து வருகிறது. जब स्तेफानुस प्रचार करते रखने के वक्त परमेश्वर की जलाल महिमा प्रकट हो रहा था। வேதம் சொல்லுகிறது, वचन बताती है அவன் வார்த்தை எழுத்து பேச ஒருவனும் இல்ல. उनकी विरोध में बातचीत करने के लिए कोई भी हिम्मत அவன் नहीं பெரிய था। படிப்பாளி அல்ல. वो बहुत बड़ा ज्ञानी नहीं था। சாதாரண பந்தி விசாரிப்பில் நியமிக்கப்பட்டவன். साधारण व्यक्ति था, एक जो खाना पिलाने वाला व्यक्ति था। இன்னைக்கு பல பேர் இந்த மீட்டிங்ல வரும்போது நிறைய பேர் சர்வ் பண்ணிருப்பாங்க. बहुत लोग इधर मीटिंग में आने के वक्त कुछ लोग सेवा किया होगा, சில பேர் சேர்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. कुछ लोग कुर्सी उठाकर डाला होगा। அவங்கள வாலண்டியர் நம்ம கூப்பிடுகிறோம். हम उसको बोल सकते हैं वॉलंटियर। அவர் கூட உதவி செய்ய நம்ம சொல்லுகிறோம். हम मदद करने वाला असिस्टेंट के रूप में हम देखते हैं। இவர்கள் வேலை வெறும் சேர் எடுத்து போடுவதல்ல. सिर्फ वो लोग कुर्सी डालने वाला, दरी डालने वाला नहीं। இவர் வேலை வந்து சாப்பாடு போடு மாத்திரமல்ல. सिर्फ जो खाना देने वाला सेवा नहीं। இன்றைக்கு வேணாலும் சேர் எடுத்து போறவனா இருக்கலாம். आज हो सकता है आप कुर्सी डालने वाला हो, दरी डालने वाला இன்னைக்கு हो, வேணாலும் சாப்பாடு ஆயத்தப்படுத்தனா இருக்கலாம். आप लंगर के लिए खाना तैयार करने वाला ஒரு हो। நாள் வரும், एक दिन आएगा, ஒரு நாள் வரும், एक दिन आएगा கர்த்தரை ஆயத்தப்படுத்தி परमेश्वर आपको तैयारी சத்துக்கு करके மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்தி जो विरोधी लोगों के बीच में मेज को तैयार உன் தலை करके எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி आपके सिर को परमेश्वर अपनी तेल से मसा உன் करके பாத்திரத்தை நிரம்பி வைத்து आपकी बर्तन को भर के உன் நிமித்தமாய் கர்த்தர் செய்கிற காரியங்கள், आपके द्वारा जो प्रभु करने वाला काम, ஸ்தேவான் வாட் நடந்த காரியம். जो स्तेफानुस के जीवन में किया था, ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு जो स्तेफानुस घुटने टेक அவனை कर, கற்களாலே அவன் அடித்து கொல்லுகிறாங்க. जो उसी वक्त पत्थर मार कर उनको मार रहा था, 2 கரங்களை வானத்துக்கு உயர்த்தி दोनों हाथ को उठाकर ஆண்டவரே இவர்களை மன்னியும், परमेश्वर इनको माफ करिए, ஆண்டவரே இவர்களை மன்னியும். परमेश्वर इनको माफ करिए। அப்படியே சிரித்த முகமாய் जो हंस के வானத்தை பார்க்கிறான். स्वर्ग को देखकर, வானம் திறக்கப்படுகிறது, जो स्वर्ग खुला हुआ है, வானம் திறக்கப்படுகிறது. स्वर्ग खुला है, ராஜாவாகிய தேவன், जो राजाओं का राजा, மேசியாவாகிய கிறிஸ்து जो मेसाया मसीह தன்னுடைய சிங்காசனத்தில் எழுந்து நிற்கிறார். अपनी सिंहासन से खड़ा होकर उनको ग्रहण कर रहा था। சிங்காசனத்தில் எழுந்து நிற்கிறார். जो सिंहासन से खड़ा हो रहा था। What a wonderful God. जो ஒரு சாதாரண மனுஷனுக்கு, एक साधारण इंसान के लिए यीशु मसीह अपनी सिंहासन में खड़ा होकर उनको आदर कर रहा है। he's not a prophet. वो एक भविष्यवाणी, அவன் பெரிய ஊழியக்காரன் அல்ல, ये बहुत बड़ा सेवक नहीं था, பெரிய சபைகள் நடத்துறவன் அல்ல, जो बहुत बड़ा कलीसिया नहीं था, சாப்பாடு பரிமாறினவன். सिर्फ लंगर में सेवा करने वाला நீ व्यक्ति। யார் என்பது முக்கியம் இல்ல, நீ என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம். आप कौन है वो बात नहीं है, आप क्या काम करते हो वो बात है।
உன்னை கொண்டு கர்த்தர் செய்வது திட்டங்கள் தான். ஒருவேளை ஆரம்ப காலத்துல நீ சாதாரணமா இருக்கலாம். आज आप साधारण रूप में रह सकता है. நான் சாதாரணமா தான் காலையில சாட்சியை சொன்னேன். मैं सुबह में मेरे बारे में गवाही बताया था. கர்த்தர் அழைத்த போது சொன்னார், உன்னுடைய அழைப்பு யூத்ல இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறான்னு சொன்னார். प्रभु ने मुझे बताया था जो आपको जवानी लोगों को उनकी पाप की बंधन से छुड़ाने के लिए मैंने आपको चुना है. நீ அர்ப்பணித்து ஓடும்போது நான் உன்னை அபிஷேகத்தை பயன்படுத்தி கர்த்தர் பேசினார். जो आप अर्पित कर कर आगे बढ़ने के वक्त मैं आपको अभिषेक என்னை அழைத்த கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். मुझे जो बुलाया है आपको भी बुलाया है. ஒருவன் ஸ்தேவான் தேவனுடைய மகிமை வெளிக்கொண்டு காண்பித்தவன். जो स्तिफानुस परमेश्वर की महिमा को प्रकट किया. இன்னொருத்தர் பிலிப். दूसरा फिलिपुस था. பிலிப்புடைய வாழ்க்கையை பார்ப்பலானால் फिलिपुस की जीवन को देखने के बाद அப்போஸ்தலர் நிருபம் जो प्रेरितों की कामों में 8ஆம் அதிகாரத்துல 8वां अध्याय में அந்த இடத்துல 27ஆம் வசனம் சொல்கிறது. 27 वचन ऐसे लिखता है. 26ஆம் வசனம் 26 को पढ़िए. 8:24 பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, जो बाद में स्वर्गदूत फिलिपुस को देखकर நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேமுக்கு காசா மட்டும் பட்டணத்துக்கு போ, जो आप उठकर दक्षिण में खासा के ओर चले जाओ, வனாந்தரமாய் போ என்றான். जो निर्जल प्रदेश के द्वारा चले जाओ. calling is through the wilderness. जो हमारी बुलाहट है एक सुखापन जगह में है. இயேசு ஊழியம் செய்து கம்ஃபர்ட்டபிளா இல்ல. जो यीशु मसीह एक बहुत बड़ा आश करने वाला जगह में सेवा नहीं किया இங்க था. பாடும்போது அழகா இருக்கும், आप गीत गाने के वक्त अच्छा लगेगा, பயங்கர மியூசிக்கோட இருக்கும். बहुत अच्छा म्यूजिक अच्छा But लगेगा. you have to face the consequence along when you go alone. जो आप अकेला सेवा में जाएंगे तब सारी बातों को आप सामना कर இங்க நம்ம पाएंगे. இயேசு சாத்தானை கட்டுறோம் இங்க பாடலாம். हम इसे गीत गा सकता है, शैतान को बांधेंगे, शैतान को बांधेंगे. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாத்தானுடைய நாவுகளின் வல்லமையில் கட்ட வல்லதா இருக்கிறது. जो आपके अंदर जो अभिषेक है शैतान को बिल्कुल बांधने वाला अभिषेक है. யார் இந்த பிலிப்? जो फिलिपुस कौन है? ஒரு காலத்திலே பந்தி விசாரிப்பு செய்து கொண்டிருந்தவன். एक दिन में वो लंगर में सेवा करने वाला व्यक्ति அவன் அந்த இடத்துல கர்த்தர் அவனை அழைக்கிறார், பிலிப்பே கடந்து வா. जो फिलिपुस को परमेश्वर बुला रहा है, फिलिपुस आ जाओ, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. आपके लिए एक बुलाहट है. எங்க ஆண்டவரே போணும்? कहां पर जाना है? Go to the wilderness. जो आपने निर्जल प्रदेश में जाना है, காசாலுக்கு வனாந்தர வழியா கடந்து போ. जो एक सुखापन जगह में जाना है. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே जब यीशु मसीह बपतिस्मा देकर बाहर आने के वक्त வானம் திறக்கப்படுகிறது. स्वर्ग खुल गया था. ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குகிறார். पाक रूह एक कबूतर के रूप में उसके ऊपर அடுத்த आया நிமிஷம் था. கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பிதா வருகிறார். जो उसके बाद पिता की आवाज आ रही है, இவன் நேசகுமாரன், ये मेरे प्रिय पुत्र है, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். इसके ऊपर मैं प्रिय हूँ, प्रसन्न हूँ. சொல்லி முடிச்சல கர்த்தரை கூட்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வைக்கல. ये बोलने के बाद उनको पकड़कर एक बहुत बड़ा सिंहासन में नहीं बिठाया. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17-18க்கு அப்புறம், जो मत्ती 3 और 17-18 के बाद, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து சொல்கிறது, जो मत्ती 4 अध्याय पहला और दूसरा, ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போனார். यीशु मसीह को पवित्र आत्मा एक निर्जल प्रदेश में लेकर गया था. I am not talking to everyone else, I am talking to the people those who are going to raise in the revival. जो मैंने जिस व्यक्ति को प्रभु ने इस्तेमाल करने के लिए जा रहा है उसके बारे में बात कर रहा हूँ. See, நீங்க சாப்பிட்டு நின்னு உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கீங்க. நான் காலையில உபவாசம் நிக்கிறேன். I want someone to touch by the spirit of God. मैं आप लोग खाना खाकर इधर बैठा है, बिना खाना खाते हुए मैं प्रचार कर रहा हूँ. मैं चाहता हूँ प्रभु आपको गहराई रूप में छू ले. எனக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாரும் கிடையாது. ये मुझे पता है सब लोगों के लिए नहीं है. யாரோ ஒரு மனுஷன், एक ही व्यक्ति को, யாரோ ஒரு ஸ்தேவான், किसी एक ही स्तेफानस को, யாரோ ஒரு பிலிப், किसी फिलिपस को கர்த்தர் அவரை பயன்படுத்த போகிறார். परमेश्वर एक व्यक्ति को इस्तेमाल करने के लिए யாரோ जा रहा ஒரு லிதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். है. परमेश्वर एक लिदियाल की दिल को खोला था. இன்னைக்கு अनेகர் வாய் திறக்கிறது, ஆனா இருதயம் திறக்கப்படவில்லை. बहुत लोगों का मूल खुल जाता है लेकिन பேசுறது ஆயிரக்கணக்கா பேசுகிறோம், बहुत बातों को बात करते हैं இருதயம் திறக்கப்படாத ஜனங்கள், लेकिन दिल नहीं खुला है. இருதயம் திறக்கப்படாத ஜனங்கள் दिल नहीं खुला है. கர்த்தரோட பேச முடியாது. परमेश्वर उनके साथ बातचीत नहीं कर நான் सकता. ஆரம்பத்தில் சொன்னேன், मैंने पहले बताया था தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो बुराई के लिए अनुमति दिया गया है, வரப்போற நாட்கள்ல தீமையானவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. जो आने वाला दिनों में जो बुराई से भरा हुआ है उसी व्यक्ति को अनुमति दिया நான் जाएगा. திரும்ப சொல்கிறேன், முதல்ல தீமைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. बुराई के लिए अनुमति दिया गया है. இரண்டாவது தீமையானவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுற நாட்கள் வரப்போகிறது. जो एक मसीह विरोधी है, बुराई से भरा हुआ है, उसी को अनुमति दिया அன்னைக்கு जाएगा. மீட்டிங் நடத்த முடியாது, उसी वक्त हम मीटिंग नहीं कर पाएंगे, அன்னைக்கு வர்ஷிப் நடத்த முடியாது. हम वर्शिप नहीं कर நீ पाएंगे. வேதத்தை என்ன படிச்சாலும் அரசாங்கத்திட்ட சொல்லணும். जो आपने वचन पढ़ेंगे वो सरकारी को बताना पड़ेगा. அவர்கள் எழுதி கொடுப்பதா நீங்க பண்ணணும்.
जो वो लोग बताते हैं वही हम कर पाएंगे। இன்றைக்கு ரஷ்யா தேசம் அது நடந்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கண்ட்ரில रशिया देश में ये बात हो रही है। சைனால கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது। जो चाइना में एक बहुत आजाद के साथ கர்த்தர் நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார், நல்ல விடுதலையான தேசத்தை கொடுத்திருக்கிறார்। परमेश्वर एक आजाद पाया हुआ देश को दिया நல்ல है। போதர்மாரை கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார்। बहुत बड़ी एक अगुवा लोगों को खड़ा किया है। ஆவிக்குரிய தரிசனம் லீடர்ஸ் எழுப்பி கொடுத்திருக்கிறார்। जो आत्मिक दर्शन दिया हुआ भरा हुआ अगुवा को दिया है। எரேமியா 12:5 வசனம் சொல்கிறது, जेरेमिया की 12:5 में लिखा है, காலாட்போல ஓடும்போதே நீ சோர்ந்து போவாயானால், जो पैदल चलने वाले के साथ चलने के वक्त आप हर जाएंगे तो, காலாட்போல ஓடும்போது இளைந்து போவாயானால், जो आपने पैदल चलने वाले लोगों के साथ चलने के वक्त आप थक जाएंगे तो, குதிரைகளோடு ரதங்களோடு எப்படி ஓடுவாய்? आप घोड़े के साथ रथ के साथ कैसे दौड़ेंगे? காலாட்போல ஓட முடியல। जो पैदल चलने वाले के साथ आप You दौड़ नहीं cannot पा रहे। walk by your legs. जो आपने जो अपनी पैर के साथ चलने के वक्त எப்படி குதிரைகளோடு ஓடுவாய்? कैसे आप घोड़ा के साथ எப்படி दौड़ेंगे? ரதங்களோடு ஓடுவாய்? कैसे रथ के साथ दौड़ेंगे? சமாதான தேசத்திலே உன்னால ஊழியம் செய்ய முடியாவிட்டால், जो शांति भरा हुआ देश में आप सेवा नहीं कर पाएंगे யோர்தான் तो, பிரவாகித்து வரும்போது जो योर्दान आपके सामने आने के वक्त है, எப்படி எதிர்கொண்டு ஓடுவாய்? जैसे आप सामना करेंगे। எதிர்ப்புல மத்தியில ஊழியம் செய்யறவன் தான் உன்னதமான ஸ்தானத்துக்கு வர முடியும்। जिस जगह में हमको विरोधी होता है वहां सेवकाई करिए। உடைக்கப்படுறவங்க தான் உருவாக்கப்பட முடியும்। जो टूटा होता है उनको प्रभु इस्तेमाल करता है। கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், परमेश्वर की आत्मा बता रही கர்த்தர் है, ஆயத்தப்படுத்துற கூட்டங்கள் जो परमेश्वर को तैयार இந்த करने இடத்துல वाला காந்தேக என்ற மந்திரியை கர்த்தர் சந்திக்கும்படியாய் கர்த்தர் பிலிப்பை அனுப்புகிறார்। जो इधर एक मिनिस्टर था गंदे, उसको देखने के लिए फिलिप्पुस को भेज रहा था। எருசலேம்ல இருந்து கந்தேகில இருந்து எருசலேமுக்கு வரணும் அப்படின்னா 3000 கிலோமீட்டர்। जो जगह से वो काम कर रहा था वहां से यरूशलेम आने के तक 3000 किलोमीटर है। வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவர் தொழுது கொண்டு போவார்। एक ही बार आकर वो परमेश्वर को आराधना करके जाएगा। அந்த இடத்துல வரும்போது அவர் ஒரு வேதத்தின் பகுதியை படித்து கொண்டு வருகிறார்। जो उधर पवित्र शास्त्र को पढ़कर आ रहा था। ஒவ்வொரு வருஷம் 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆண்டவர் எருசலேம்ல ஆராய்த்து விட்டு கடந்து போகிறார், தொழுது கொண்டு போகிறார்। जो हर एक बार 3000 किलोमीटर आकर परमेश्वर को सेवा करके जा रहा था। அந்த இடத்துல उसी जगह में பரலோகம் அவரை பார்க்கிறது। स्वर्ग उसको देख रहा था। பரலோகம் எப்படி உங்களை என்ன பார்க்குதோ அந்த மாதிரி பார்க்கிறது। जो स्वर्ग जैसे आपको मुझे देख रहा है वैसे अभी देख रहा है। அந்த இடத்துல அந்த கந்தேக மந்திரி கர்த்தரை தொழுது கொள்ள வந்தான்। जो उधर एक मिनिस्टर था, मंत्री था, वो परमेश्वर वेर को आराधना करने के लिए आया था। வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் தொழுது கொள்ள, டு வர்ஷிப் தி லார்ட்। जो परमेश्वर को दंडवत करने के लिए आया था। அவன் வந்தபோது ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறான்। वो आने के रास्ता में जो पवित्र शास्त्र से एक अध्याय को पढ़ रहा था। ஏசாயா 53 அதிகாரத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை குறித்து வேதம் போட்டிருக்கிறது। जो यशायाह नबी पुस्तक 53 अध्याय में जो मारा गया मेमना के बारे में लिखा गया। இன்னைக்கு अनेகர் சொல்றாங்க தீர்க்க தரிசனங்களுக்கு தெரியுங்க, எல்லாம் வேதத்துல இருக்குதுங்கன்னு சொல்றாங்க। बहुत लोग बता रहे हैं जो भविष्यवाणी सब कुछ बाइबल में ஆமா, அதை நான் ஒற்றுக்கொள்றேன்। வேதத்துல முடிந்த தீர்க்கதரிசனம், நடக்கிற தீர்க்கதரிசனம், நடக்க போற தீர்க்கதரிசனம் குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது। पवित्र शास्त्र में जो होने पूरा हो गया वो भविष्यवाणी, जो पूरा हो रहा है वो भविष्यवाणी, जो पूरा होने वाला है वो भविष्यवाणी, सब कुछ है। இவர் ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு படித்துக் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், ரதத்தோட போய் ஏறிக்கொள்। जो वो वचन को पढ़ने के वक्त फिलिप्पुस को देखकर बोल रहा है, जाकर रथ के साथ मिल जाओ। இந்த ரதம் என்பது எழுப்புதலின் ரதம்। जो ये रथ है एक बेदारी की रथ है। இந்த ரதத்துல யார் ஓடுறாங்களோடு இணைந்து ஓட கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்। जो इस रथ जाने के वक्त कौन उसके साथ दौड़ने के लिए तैयार है उनको प्रभु इस्तेमाल करेगा। இதுல யார் ஓட முடியும் என்றால், कौन इसमें दौड़ सकता है? ஆத்ம பாரம் இருக்கிறவன், जो मन में प्रभु का बोझ से भरा हुआ है, இயேசுவுடைய சிந்தை அறிந்தவன், जो यीशु मसीह के विचार को जानता है, எஜமான் பாரத்தை உணர்ந்தவன், जो मालिक की जो विचार को जानने वाला, இயேசுக்கு ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக சொல்றாங்கல்ல, जो यीशु मसीह को जीवन देने के लिए भी அவர்களை தான் கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலை பயன்படுத்த போகிறார்। जो आखिरी दिनों की बेदारी में उनको इस्तेमाल करेगा। எழுப்புதல் பாட்டு பாடலாம், जो बेदारी बेदारी कर हम गीत गा सकते हैं, எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம், जो बेदारी बेदारी कर हम मीटिंग कर सकते हैं। கொஞ்சம் பேர் இருந்தாலும் தேவனுக்கு என்று பணி செய்கிற ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்த எழுப்புதல் பணி। जो बेदारी में थोड़ी लोग भी हो लेकिन वो अच्छा ईमानदारी के साथ प्रभु की सेवा करने वाला हो। அதனால ஒரு பிலிப் கேட்கிறான், இந்த அந்த அதிகாரத்தை படிக்கிறீரே இது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? फिलिप्पुस पूछ रहा था, ये जो पढ़ रहे हैं पवित्र ஏசாயா 53 அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த जो यशायाह மந்திரி। 53 के अध्याय में पढ़ रहा था, उसी को देखकर पूछ रहा था, ये समझ आ रहा है? அங்க இருக்கிற கந்தேக மந்திரி சொல்கிறார், वो मंत्री नहीं बता रहा है। ஒருவனுக்கு அறிவிக்காவிட்டால், एक व्यक्ति नहीं बताएंगे ஒரு तो, சொல்லி தராவிட்டால் एक व्यक्ति नहीं बताएगा எனக்கு तो எப்படி புரியும்?
मुझे कैसे पता இது चलेगा? எழுப்புதல் என்று தெரிகிறது. ये बेदारी कर कर मुझे पता है। எல்லாரும் எழுப்புக்கு பேசுறாங்க, बहुत लोग प्रचार कर रहे हैं, பாடுறாங்க, சபையில கூட்டம் நடக்குது. बहुत लोग प्रचार कर रहे हैं, मीटिंग हो ஆனால் रहा இந்த எழுப்புதல் என்பது எந்த எதை குறிக்கிறது? है। ये बेदारी किस बात को बता रहा है? காலையில பிரதர் பேசும்போது சொன்னாங்க, जो सुबह बता रहा था ब्रदर जी, ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. स्कॉटलैंड देश में एक बेदारी आया था। ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் எழுப்பினார். जॉन नॉक्स को प्रभु ने खड़ा किया था। அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு எழுப்புதல் வந்தது. असुस्टासिक देश में एक बेदारी आया था। இங்கிலாந்துல ஒரு எழுப்புதல் வந்தது. इंग्लैंड में एक बेदारी आया அது था, இங்கிலாந்து விட்டு வெளியே போகவே இல்லை. जो वो वेल्स देश से बाहर नहीं गया था, ஸ்காட்லாந்து விட்டு வெளியே போகவே இல்லை. स्कॉटलैंड से बाहर नहीं गया था। ஆனா இந்த எழுப்புதல் என்பது लेकिन ये वाला बेदारी இங்க ஆரம்பிக்கிற எழுப்புதல், इसी जगह में शुरू करने वाला இந்தியாவில் बेदारी, எழுப்புதல் ஆரம்பிக்கப்படும் என்று கர்த்தர் பேசினார். हिंदुस्तान में एक बहुत बड़ा बेदारी शुरू होने இந்த वाला है। எழுப்புதல் தென் மாநிலத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் பேசினார். जो दक्षिण भारत से ये बेदारी आएगा करके அது प्रभु बताया। தமிழ்நாட்டிலிருந்து ஆயத்தமாக்கும் என்று பேசினார். तमिलनाडु से प्रभु बेदारी आएगा। தோமாவின் ரத்தம் சிந்தப்பட்ட சென்னை பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் जो பேசினார். परमेश्वर की जो चेला थॉमस अपनी लघु भगाया हुआ जगह से बेदारी आएगा करके அந்த बोला। தரிசனம் நினைக்கப்படி நாங்க ஓடி வருகிறோம். वो दर्शन में मिलाने के लिए हम दौड़ कर आया है। எப்படியாவது இந்த எழுப்புல நாங்க வந்துட முடியாதா? ये बेदारी में हम किसी भी हालत में शामिल नहीं होना चाहिए। நான் காலையில உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, मैंने सुबह बताया था, லார்ட் ரிமெம்பர் மீ லார்ட், प्रभु मुझे याद करिए, அவருடைய நினைவு கூறுங்க. प्रभु मुझे याद करिए। இத்தனை ஆத்துமாக்கள் வரும்போது நாங்கள் ஒரு நாள் பஞ்சாப்ல கூட்டம் நடத்தினோம். प्रभु हम ये सारा लोग आपके हजूरी में आने के वक्त पंजाब में हम मीटिंग किया था। நாங்க கண்ணீர் வடிச்சோம், हमने आंसू बहाया எங்க था, முழங்காலை கொடுத்தோம், जो हमने घुटने टेका था, எங்க எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தோம். सारा कुछ परमेश्वर को லார்ட் दिया। ரிமெம்பர் அஸ், प्रभु हमको याद करिए, ஆண்டவரே நினைவு கூறும், प्रभु याद करिए, ஆண்டவரே நினைவு கூறும். ஆண்டவரே प्रभु याद करिए। எங்களை கர்த்தர் அழைத்தது நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் நாங்கள் ஊழியக்காரர் நின்று கொண்டிருக்கிறோம். आज प्रभु किस मकसद के लिए हमको बुलाया इसलिए करा है। தேவன் அழைத்த அழைப்பின்படி ஓடணும். परमेश्वर की बुलाहट के अनुसार दौड़ ஒரு रहे हैं। நாள் பரலோகத்தில் நிற்போம். हम एक दिन स्वर्ग में खड़ा हो जाएंगे। பரலோகத்துக்கு போறவங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். जो स्वर्ग में जाने वाले के बारे में बता रहा हूँ। எங்க அழைப்பு வாலிபர் கூட்டம் நடத்தும் போது தடவி கொடுக்கிறது இல்ல, சீளை பிதுக்கி காயத்தை கட்டதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். जो जवान लोगों को मीटिंग करना है, सिर्फ आपको प्यार कर कर मक्खन लगाने वाला काम नहीं है। आपके अंदर जो पस पड़ा हुआ है उसको निकाल कर कायम करने वाला काम है। சீளை பிதுக்கி காயத்தை கட்ட அதான் ஊழியக்காரன். जो आपके अंदर जो गलत बात है उसको निकाल कर परमेश्वर के अभिषेक से भरना है। God bless you அதுக்கு இல்ல, जो आपको हालेलुया प्रभु आशीष करेगा। பாதாளத்தில் போகும்போது கர்த்தரை பார்த்து கேட்பார், जो आप बादल में जाएंगे तो परमेश्वर मुझे पूछेगा। மகளை போல ஒருத்தை காண்பித்தனே, मैं एक बेटा को दिखाया உன் था, மகனை போல ஒருத்தனை காண்பித்தனே, आपकी बेटे के समान दिखाया உன் था, தாயை போல ஒருத்தையை காண்பித்தனே, आपकी माँ की जैसे ஒரு दिखाया था, தகப்பனை போல ஒருவனை காண்பித்தனே. एक बाप के समान दिखाया அவனுக்கு था। என்ன செய்தாய்? आपके उनके लिए क्या किया, அவன் என்ன பேசினாய்? उनके लिए क्या बातचीत किया, நான் உனக்கு கொடுத்த தாளங்கள் வரங்களை எப்படி பயன்படுத்தினாய்? आपने दिया हुआ वरदान को कैसे इस्तेमाल किया है। அப்படின்னு எஜமா நீ சொன்ன காரியத்தை செய்திருக்கிறேன். ஏறாம லார்ட் சொல்ல என்னால முடியும். प्रभु को सामने हम बता सकते हैं, मालिक जो काम आपने किए बोला था वो हमने किया है। வேதத்தை அசட்டையா நம்ம நினைக்க கூடாது. वचन को हम तुच्छ नहीं समझना। இந்த வயசுல எல்லாம் ஓடி வருவதுக்கு யோசித்து பாருங்க. கர்த்தர் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். इसी उम्र में हम दौड़ रहे हैं। பிலிப்பை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். फिलिप्पुस को प्रभु ने इस्तेमाल किया था। ஏசாயா 53 அதிகாரத்துல முடிஞ்சு போன தீர்க்கதரிசனத்தை அந்த இடத்துல கந்தகி மாதிரி வாசித்து கொண்டிருந்தார். जो भविष्यवाणी बताया गया था उसी को पढ़ रहा था। அவர் வேதம் தான் வாசித்தாரு, முடிந்து போன தீர்க்கதரிசனத்தை வாசித்து கொண்டிருந்தார். जो भविष्यवाणी खत्म हो चुके थे தீர்க்கதரிசனம் उसी के बारे में पढ़ रहा था। ஏசாயா 53 அதிகாரத்துல இயேசு கர்த்தர் பேசின காரியம் தான் தீர்க்கதரிசனம் தான் அது. यशायाह नबी पुस्तक 53 अध्याय में जो भविष्यवाणी बताया गया था वो पूरा हो चुका ஆனால் था। இயேசு வந்து மரித்து அவர் திரும்ப உயிரோடு பரலோகத்துக்கு போயிட்டாரு. यीशु मसीह आकर अपनी सलीब पर खून बलिदान करके स्वर्ग में चला गया था, पूरा हो चुका था। இவர் இன்னும் என்ன படிக்கிறார்? वो क्या पढ़ रहा था? அடிக்கப்படவர் ஏதோ ஒரு ஆட்டுக்குடி அடிக்கப்பட்ட போது जो एक मेमना मारा जाने वाला है, அவருக்கு அது இயேசுன்னு கூட தெரியாது. उसको नहीं मालूम था वो यीशु मसीह ஏதோ है। ஒரு ஆட்டை பிரியாணி போட போறானு போல இருக்கு. वो सोचा होगा एक मेमना मतलब बिरयानी அத बनाने பத்தி वाला है। பைபிள்ல போட்டிருக்கு. उसके बारे में बाइबल में लिखा है, வேதத்தை அறியாத ஜனங்கள், जो वचन को ना जानने वाला लोग, ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை குறித்து அறிவில்லாத இருக்கிற ஜனங்கள், मेरी वचन को ना जानने वाला लोग, என் வார்த்தை குறித்து அசட்டையா இருக்கிற ஜனங்கள், मेरी वचन को तुच्छ समझने वाला लोग। நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த பட்டணம் பஞ்சாப் பட்டணம் मैंने शुरुआत में बोला था पंजाब देश பல நெருக்கங்களை கடந்து வந்த பட்டணம்.
बहुत सारी बातों को गुजर कर आया है। நாங்கள் சென்னை பட்டணம் அதே மாதிரி தான் பல போராட்டங்களை கடந்து வர்ற பட்டணம். चेन्नई शहर भी एक बहुत बड़ी बातों को गुजर कर கொஞ்ச आया है। நாளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் முழு இந்தியாவோட ஃபோக்கஸும் பஞ்சாப் மேல இருந்தது. जो बहुत पूरी देश पंजाब के ऊपर नजर था। எந்த பத்தன்கோட்டை குறித்து பார்க்கும்போது திரளான மரணங்களை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். पठानकोट में भी बहुत सारे लोग मर गया था। அங்க நிறைய விவசாயிகள் மரித்து போனார்கள். बहुत जो फार्मर्स डेथ हो गया था। அவ்வளவு பேர் மரித்த இடத்துல அந்த தேசத்துல அவ்வளவு பெரிய ரத்தம் சிந்தப்பட்டது. மரணம் வந்திருக்குது. जो इस देश में इतनी कुर्बानी हुआ है, इतनी लोग मरा है। உன் பட்டத்துல மரணங்களும் கண்ணீரும் ரத்தம் சிந்தப்பட்டு கர்த்தர் எப்படி பட்டணத்தை ஆசீர்வதிப்பார்? इस देश में इतना काम हो रहा है तो परमेश्वर देश को कैसे आशीष करेगा? பட்டத்துல அழிவு வருகிறது. பட்டத்தை காக்க வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு ஆடி பாடி கொண்டிருக்கிறாங்க. जो देश को रखवाली करने वाला लोग, प्रार्थना करने वाला लोग सिर्फ नाच कर खुशी में रहते हैं। தேவனை அறியாத ஜனங்கள் जो परमेश्वर को ना जानने वाला लोग அப்படி செய்துட்டா பரவாயில்ல. वो करेंगे तो ठीक है। ஆனா கர்த்தர் அறிந்த ஜனங்கள், जो परमेश्वर की जानने वाला लोग, உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும். आपको यीशु मसीह है कौन पता है। இயேசு ஏன் ரட்சித்தாருன்னு தெரியும். यीशु मसीह क्यों इधर आया पता है। இயேசு ஏன் அபிஷேகித்தாருன்னு தெரியும். जो यीशु मसीह अभिषेक किया है वो पता है। நான் ஒரு ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் பண்ண வரவில்லை. जो एक संस्था को दिखाने के लिए मैंने नहीं आया हूँ। ஒரு சபையை ரெப்ரசன்ட் பண்ண நான் வரல. एक कलीसिया को दिखाने के लिए नहीं आया हूँ। ஒரு அழைப்பை ரெப்ரசன்ட் பண்ண வரல. वो किसी बातों को बोलने I के am लिए the representative of the Almighty God. मैंने परमेश्वर को दिखाने के लिए கர்த்தர் எதை சொல்லுகிறார் சொல்லிட்டு போகணும். जो परमेश्वर क्या बोला है उसको बोलने के ஒருவேளை लिए இங்க இருக்க आया हूँ। அத்தனை பேர் எழும்ப முடியாவிட்டாலும் யாரோ ஒரு எலியாவை கொண்டு கர்த்தர் தொடுவார். जो परमेश्वर एक ही व्यक्ति के द्वारा छूने के लिए जा रहा யாரோ ஒரு ஸ்திரியை கொண்டு கர்த்தர் தொடுவார். है, एक ही लड़की के द्वारा काम करेगा। 85 வயதிலே கணவனை இழந்த அன்னாளை கர்த்தர் பயன்படுத்தினார். जो 85 उम्र में जो विधवा थी उसको प्रभु ने इस्तेमाल किया। 7 வருஷம் புருஷோடு வாழ்ந்தவள். जो 7 साल पुरुष के साथ था। 7வது வருஷம் புருஷன் போனதுக்கு அப்புறம் உடனே சோர்ந்து போய் உட்காரல. 7 साल के बाद उसका हस्बैंड डेथ होने के बाद वो नहीं बैठा। இயேசு கிறிஸ்துவோட வருகை வரை உபவாசத்திலே ஜெபத்திலே சபையின் ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். यीशु मसीह के आगमन के लिए प्रार्थना कर कर उपवास कर कर सेवा कर रही थी। அப்படி இப்படி எழுப்புல இந்த பட்டத்துல போட வேண்டுமானால் वो ऐसा बेदारी इस देश में आना है। கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களை அபிஷேகத்தை நடத்தணும். जो परमेश्वर आपको चुनकर लेकर आया है, अपनी अभिषेक करने के लिए बुलाया। அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். परमेश्वर इसलिए बुलाया है, அதுதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने बुलाया। எத்தனை பேர் சொல்றீங்க ஓடத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? कितनी लोग चाहते हैं परमेश्वर के लिए दौड़ने के लिए मैं तैयार हूँ।